பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குதா? எனக்கு கேக்குது. அவரு பேசுறாரா அவரு கேக்குதான்னு தெரியல. சுகுமார் ப்ரோ இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே, அப்போ இவருக்கு முன்னாடி எனக்கு தான் பக் போல இருக்கு. ட்விட்டர்ல என்னன்னு தெரியல, இப்போ அடிக்கடி பக் ஆகுது. சரி, பர்னி எங்க கோவஸ்ட் வரல, பர்னியை கொடுங்க. லெசனல்ல இருக்காரு. அப்டேட் சொல்லுங்க. கொடுத்துட்டேன், இன்னும் வரல மேல. சரி, பர்னி வர வரைக்கும் நம்ம அப்டேட் சொல்லுவோம். நான் பேசுறது தெளிவா கேக்குது இல்லை? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்கல சொல்லலாம்ல. பரணி வந்தாச்சு, நீயே சொல்லு அப்டேட். பர்னி சொல்லுங்க பர்னி. ஓகே, நான் பெட்டி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது வாட் இஸ் சிக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அன்வீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலைல 11 மணிக்கு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரோமலை அந்த படம் சிவகார்த்திகேயன் அவர் பார்த்துட்டாரு, அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ கிஷன்தாஸ் கூட போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் டெல்லி கிரைம் சீசன் 3 அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. November 13 நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அப்புறம் ஜோடி பொருத்தம் அப்படின்ற வீடியோ சாங் ஆண் பாவம் பொல்லாததுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடி அலையே அந்த சாங் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷான் ரெல்டன் அதுக்கப்புறம் தீ பாடியிருக்காங்க. காந்தா ட்ரெய்லர் வந்து November 6 வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வேற எதுவும் தெரியல ப்ரோ. அது காண்டாக்ட் ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. செகண்ட் ஒரு ட்ரெய்லர் என்ன அமைதியாயிடுச்சு? பேசுங்க. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கு ஸ்டார்டிங்லயே. உடனே ப்ரோ ஆரம்பிங்க. கேக்குதா? கேக்குதுன்னா கொஞ்சம் எக்கோ அடிக்குது. என்ன எம்டி ரூம்ல இருக்கீங்களா? இப்போ இப்போ ஓகே, கொஞ்சம் பெட்டர். பேசுங்க யாருன்னா. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோ ஸ்டார்ட். சுகுமார் ப்ரோ, காந்தா பெயிட் பிரீமியம் இருக்கா? என்னது? காந்தா பெய்டு பிரீமியம் ஷோ ஏதாச்சும் இருக்கா? 13th தெரியல ப்ரோ, ஒன்றும் முடிவு பண்ணல. மோஸ்ட்லி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் கேட்ட வரையும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பரணி ப்ரோ, சனிக்கிழமை உங்களுக்கு சரி, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க படம் அப்டேட் ஏதாவது வருமா? எந்த அப்டேட்? விபி பர்த்டே இல்லனா விபியோட படம் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருமான்னு கேக்குறேன். விபிஎஸ்கே யாரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க சைட்ல, யார் அது? மீட்டிங். அது மீட்டிங் போயிட்டு இருக்குண்ணா. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டியா? ஓகே. பரணி ஏன் பேச மாட்டான்? அதான் எனக்கும் தெரியல. பிரகாஷ் ஏன் பேச மாட்டாரு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேருமே பேச மாட்டீங்க. ஏங்க பேசலையா இல்ல பக்கலகின்னு போயிட்டாங்களா? அதுதான் எனக்குமே புரிய மாட்டேங்குது. கேக்குதா? யாருமே பேச, மாவீரன் கூட பேச மாட்டேன். கேக்குது, யாருமே பேசல. என்ன பேசுறது?
ஆரம்பில் எப்ப நாளைக்கு போடுறாங்களா 4 போடுறாங்களா ப்ரோ? ரிவ்யூ ரிவ்யூ பிரீமியரா நாளைக்கு? நாளைக்கா? எப்ப மதியானமே போட்டுருவாங்கல்ல? ம் இல்ல நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு, 6:30 மணி நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ் முடியறதுக்குள்ள வந்து ரிவ்யூ சொல்லிடுங்க. லீவ் வருவேன் தெரியல, நான் அந்த சூழ்நிலையை பொறுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பாகுபலியோட அந்த அனிமேஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. அந்த எட்டர்னல் வார்னு சொல்லி அந்த எண்டில் விட்டுருந்தாங்கல்ல, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் யாருமே பேச மாட்டீங்க? எனக்கு தெரியல, நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசியிருக்கோம் ப்ரோ. மாவியான் கூட பேச மாட்டான். பரணி பேச மெசேஜ் கூட அனுப்பலையே. நம்ம 2 பேருக்கு கமெண்ட்லயாச்சும் போய் பார்க்கலாம். யாருக்குன்னா கேக்குதா? கேக்குது. நான் கமெண்ட்ல என்ன அந்த நான் சொன்ன ட்ரெய்லர் அப்டேட் போட்டிருக்காங்க, கருப்பு அப்டேட் கேட்டிருக்காங்க. கருப்பு அப்டேட் சொல்லுங்க. இன்னைக்கு குட்டி இசை புயல், இசை அரசன், குட்டி இசை ஞானி அவரோட பிறந்த நாள். ஏதாவது அப்டேட் வரும்னு பார்த்தா எதுவுமே வரல. யாருப்பா? ஏன்னா யாரா? சென்சேஷன் அவருதான், ஊரும் பிளட்டோட ஹீரோ. இல்லப்பா, சென்சேஷன் சொல்லு. இசை நாணின்றது எவ்வளவு பெரிய பட்டம், அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் எவ்வளவு வருஷம் இருந்து அவர் அந்த பட்டத்தை தக்க வச்சிருக்காரு. அவரோட போய் நீ சேர்க்கிறியா? குட்டி இசை ஞானினா குட்டி இசை ஞானி. குட்டியே வேண்டான்றேன். குட்டி இசை நாணினா அது யுவன் சங்கர் ராஜா கூட சொல்லிக்கலாம். ஒருதானா வதவதான் படம் கையில வச்சிருக்காரு. படம் வச்சிருக்கிறது விஷயம் இல்ல அஜித். இப்போ படம் வச்சிருக்கிறது எல்லாருமே வந்த புதுசுல வச்சுக்கலாம். அது தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணணும். அது சொன்னா 1 month சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படின்வாங்க. டைம் இருக்கு, அவருக்கும் டைம் இருக்கு, ப்ரூவ் பண்ணிட்டோம். நிறைய படம் இருக்கு அவருக்கு கையில. எல்லா படத்தையும் அனிருத் எப்படி ஸ்டார்டிங்ல அவரோட பீரியட்ல எல்லாமே இட்டு கொடுத்தாரோ, இட்டு கொடுத்தனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில ரொம்ப பெரிய லெவல்ல நிக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கும் டைம் இருக்கு. கமிட்டான எல்லா படமும் அவர் இட்டு கொடுக்கட்டும். கொடுத்துட்டு அப்புறம் மாஸ் அந்த நீங்க என்ன நேம்ல வேணா சொல்லுங்க, யார் வேணா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவர் படத்துல இருந்து ஏதாவது பிறந்த நாளுக்கு ஏதாவது அப்டேட் வருமானு பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. அட்லி மட்டும் டேக் பண்ணி யாமியா ஏதோ ஒரு வேர்டு போட்டு எப்ப வருதுக்கு மாதிரி போட்டிருக்காரு. மேபி அந்த படத்தோட சாங் ஒரு டைட்டிலா இருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க இருக்கீங்களா? கேக்குதா கேக்கலையா? பரணி நீ இருக்கியா? கேக்குதா கேக்கலையா? யாருன்னா என்ன சொன்னா தானே பேசுறதுக்கு. இல்ல ஏன்னா நான் இப்பதான் வந்தேன். நான் அந்த அப்டேட் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இதாயிடுச்சு. இப்பதான் வந்தேன். இங்கதான் போறீங்க பரணி ப்ரோ, ஆனா ஸ்பேஸ்ல ஆப்சன்ஸ் ஆயிடுறீங்க. ஒரு சின்ன ஒர்க் அதான். ஏன்னா லைவ் பார்க்க போயிட்டீங்களா பிக் பாஸ்? இல்ல ஏங்க, அதெல்லாம் எப்படிங்க ஒர்க் கணக்குல வரும்? சிவகுமார், நான் எனக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. நான் பிரகாஷ் ப்ரோ ரெக்வஸ்ட் காமிக்குதான்னு பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ கோவர்ஸ் தான் இருக்காரு. இல்ல எனக்கு லிசனர்ல காமிக்குது. நான் ஸ்பீக்கர்ல இருக்கேன், ஒரு லிசனர்ல காமிக்குது. நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. யூ ஆர் அலோட் அப் டு 2 co-hosts to add அப்படின்னு வருது. எனக்கு கோஹோஸ்டே காமிக்கல, ஹோஸ்ட் மட்டும் தான் காமிக்குது. ரிமூவ் பண்ணிருங்க கோஹோஸ்ட். உன்னை ஆல்ரெடி co-hostல இல்ல, எனக்கு இப்போ கொடுத்தா வந்துச்சா? வந்துருச்சு. மாவீரன் ஏன் பேசல தெரியலையே. மாவீரன் ப்ரோ கேக்குதா? இதே இருந்தா ஸ்பேஸ் மூட்டு போக வேண்டியதுதான். யாருமே பேசுவேன்னா என்னத்த நம்ம ஸ்பேஸ் நிறுத்திட்டு. ஆமாண்ணா, நீங்க தான் ஒண்ணு பொறுப்போடு இருக்கிறீங்க. பரணியெல்லாம் போட்டு
கடமைக்கேனே அந்த அது சொல்லிட்டு அவரோட பிக் பாஸ் லைவ் போயிடுறாரு. அஜய் பல்தன் இப்ப பரணி நான் வர வர சொல்றேன். ஸ்பேஸ்ல பரணியோட ஆப்சன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ. ஆமா அஜித் பல்டான் டிசம்பர் முடியிற வரைக்கும் இல்லை ஜான்வரி முடியிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஒர்க் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். டீ கடையார் வேற வந்திருக்காரு. இவர் பிரகாஷ் புறவை காணும். ஒரு இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் பேச போறோம்ல, நிறைய டெய்லியும் பேசுவோம். கரெக்ட். அதனால அதான் ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே நம்ம போட்டுருவோம் பக்கத்துல. அதான் கரெக்டா பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு எஸ்ஐஆர் பத்தி சொல்றேன்னாரு, வரலையா அவரு? அவர் தான் ப்ரோ கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூ போல வருவார். ஓ ஓகே, சரி, போட்டாச்சு, எண்டிங்கும் போட்டாச்சு. அவரை கூப்பிடுங்க. டீ So வந்து அவரை டீ கடையார் ஐயாவை கூப்பிடுங்க, ஐயா சொல்லுவாரு. இதுல வந்து எந்த பொலிட்டிக்கல் பத்தியும் பேசலாம், எந்த சைடுல நின்னும் பேசலாம். ஸோ வந்துட்டு நம்ம யாரையும் எதுவும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஆரம்பிங்க. இது சினிமா மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலும் இருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்க பொலிட்டிக்ஸ் போயிருந்தாலும் அவங்கள பற்றியும் பேசலாம், பொலிட்டிக்ஸ்ல இருந்து சினிமாவுக்கு வந்தவங்கள பற்றியும் பேசலாம். எது வேணா பேசலான்ற மாதிரி. சுமார்ண்ணா ஏன்னா ஏன் இல்லப்பா, சொல்றேன், எப்படி வேணா பேசலாம். இல்ல அதுதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களா, ரொம்ப டீட்டெயில்டா எல்லாம் வேணாம், விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. பேசலாம் பாருங்க. டீடைல்டா வேணாம்னா அப்ப எதுக்கு நீ பாலிடிக்ஸ் ஆட் பண்ற? பாலிடிக்ஸ்னாலே டீடைல் தான். சரி ஓகே. இல்ல நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன், எனக்கு அதை பத்தி சுமார் ப்ரோ அப்படியே எஸ்ஐஆர் பத்தி ஆரம்பிங்க சுமார் ப்ரோ, டீட்டெயிலா பேசுவோம். எஸ்ஐஆர் பத்தி ஆரம்பிங்க சுமார் ப்ரோ. அது பிரகாஷ் ப்ரோவோட டாபிக், அவர் வந்தாதான் அது ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். சரி, அவருக்கான டாபிக். நீங்க ஏதாவது டீட்டெயிலா ஆரம்பிங்க பாலிடிக்ஸ் பத்தி. நம்ம டீடைலானா என்ன ஆரம்பிக்கலாம், இதை பத்தி ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு ஓகே, கவர்மெண்ட் பத்தி சொல்லுங்க, இல்ல எதிர்கட்சி பத்தி இல்லப்பா, நான் சொல்லுங்க. வந்து ஆரம்பிக்கணும்னா எதிர்கட்சி இல்ல, கட்சி பொதுவாவே சொல்றேன். யார் எது வந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு மாற மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரையும் இப்ப நான்லாம் டெய்லியும் டிராவல் பண்ணி வெளியே போயிட்டு வர ஆட்களுக்கெல்லாம், என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரோடு சரி இருக்க மாட்டேங்குது. அது அந்த அந்த ஒரு காமனான பாயிண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே அட்ரஸ் பண்ணல இதுவரையுமே பெருசா. நான் முக்கியமா நான் சொல்றது வந்துட்டு ஊர் சைட்ல கூட சொல்லல, சென்னை மெயின் சென்னை இடத்துலயே வந்துட்டு ரோடு வந்துட்டு அப்படியே ரோடு போட்டாலுமே ஒரு மழைக்கே போயிடுது. ஒரே ஒரு நாள் மழை ஜாஸ்தியா வந்தாலே ரோடு போயிடுது. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ரோட்ல தண்ணி தேங்கிச்சுன்னா பள்ளம் இருக்கிறதே தெரியாம வண்டி போய் கீழே விழுது, நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. இது அந்த இப்ப வரப்போற எலெக்ஷன்ல வந்துட்டு கண்டிப்பா எலெக்ஷன் வரனால கண்டிப்பா வந்து ரோடெல்லாம் கிளியரா போடுவாங்க. ஆனா யார் வந்தாலும் யாரும் இந்த இந்த விஷயம் எல்லாம் நான் மைண்ட்ல வச்சுதான் நான் ஒட்டே போடலான்னு இருக்கேன். இதெல்லாம் யாரோட வாக்குறுதியில கொடுக்குறாங்க, யார் பெட்டரா பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து மெயின், அது முக்கியம்ல. அது வந்து நான் ஒரு பேசிக் அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பேன். அது வந்து புதுசா வரவங்க செய்வாங்களா, இல்ல வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க மாத்தி புதுசா மாத்தி செய்வாங்களா அப்படின்லாம் தெரியல. என்னோட கன்சர்ன் இது. என்னடா இவன் இந்த கோரிக்கைலாம் வைக்கிறான்லாம் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல எல்லா பிரச்சனையுமே இருக்கு. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லயும் பிரச்சனைகள் இருக்கு, எல்லா இதுலயுமே இருக்கு. கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இருக்கிற மாதிரி, நம்மளுக்கான ஆப்ஷன்ஸும் இல்லை. இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க, அப்படிதான் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே போற மாதிரி இருக்கு. பார்ப்போம். பிரகாஷ் வந்துட்டாரு, அவர் அந்த எஃப்ஐஆர் பத்தி டீட்டெயிலா சொல்லுவாரு. அவரை சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் அப்படியே நம்ம, அதுவுமே வந்து ரொம்ப ஒரு புதுசா இருந்தது. டீ கடையாரும் வந்திருக்காரு ஸ்பேஸ்க்கு. பிரகாஷ் நான் கேக்குதா? வணக்கம் ப்ரோ. பிரகாஷ் நான் இப்பதான் வந்திருக்காரு, மைக் ஆன் பண்ண முடியாது. இல்ல வந்திருக்காரு, உடனே ஆன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட். கேக்குது. கேக்குது ப்ரோ, கேக்குது. வாங்க. ஹெட்செட் இல்லாம டேரக்டா பேசுறேன், உங்களுக்கு கிளியரா கேக்குதா? பக்கா கேக்குது ப்ரோ, கிளியரா கேக்குது. ஓகே, ஆரம்பிங்க ப்ரோ. இந்த எஃப்ஐஆர் பத்தி கேக்குறாங்க, அது நீங்க வந்துட்டு ஃப்ளோலயே சொல்லிடுங்க. எஸ்ஐஆரா இன்னைக்குதான் தமிழ்நாட்டுல தொடக்கம் ஆகியிருக்கு. அதாவது
நேற்று நம்ம டீட்டெயிலாக பேசலாம்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் யார் வந்திருக்கிறாரு, அவர் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவார். சார் சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கீங்களா, பேசலாமா? ஃப்ரீயா இருக்கேன், பேசலாம். நான் அந்த ஆக்சுவலா அந்த எஸ்ஐஆர் இது பத்தி வந்து எஸ்ஐஆர் முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி லைட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேள்விகள், அப்புறம் நீங்க சொல்றது அதை வச்சுட்டு கூட அப்படியே இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து முன்ன இருந்தே, அதாவது எப்ப நம்ம ஜனநாயக பாதைக்கு போனோமா 1950 இருந்தே ரெடியாகி அப்படியே வந்துகிட்டே தான் வந்து இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 6 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வாக்காளர் சேர்ப்பு முகாம் வந்து நடத்துவாங்க. அப்ப என்னன்னா வந்து புதுசா போய் சேர்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்கலாம் வந்து இறந்து போகும் பொழுது அதை வந்து நீக்காமலே வந்து வந்து விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ இந்த டெத் சர்டிபிகேட்டு இந்த மாதிரி வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 30 வருஷமா தான், 30-35 வருஷமா தான் அந்த அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது. ஒரு 35-40 வருஷமா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி இறந்தா கூட வந்து அப்படியே வந்து அவங்க தூக்கி போட்டுருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் வாங்க மாட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து 1980க்கு அப்புறம் தான் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எடுக்க மாட்டாங்க. அதாவது அதே போல பெண்களுக்கு வாரிசுரிமை சட்டம் வந்த பின்னாடி அவங்களுடைய சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு ஒரு நாடு வளர வளரதான் வந்து இது எல்லாமே ரொம்ப தேவைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றது. அதனால வந்து யாருமே வந்து ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்கிறது இல்லை, அந்த ஓட்டை வந்து இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் டீட்டெயிலா பழைய இதை சொல்லலாமா, எப்படி நடந்ததுன்னு, இல்ல எஸ்ஐஆர்கே வந்துடுவா டைரக்டா? இல்ல சார், கொஞ்சம் போன முறை எப்படி இந்த எஸ்எஸ்ஆர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப எஸ்ஐஆர் எப்படி இருக்குங்கிறது ரெண்டையுமே சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்ஆர் என்ன சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா வாக்காளர் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க வேணாலும் ஓட்டுகளை வந்து சேர்த்துக்கிறலாங்கிற மாதிரி தான் முன்னாடி இருந்தது. என்னன்னா ஒரே எலக்ட்ரோலல் இது வந்து வாக்காளர் பட்டியல் வந்து இந்தியா முழுவதும் ஸ்டாண்டர்டா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வந்து ஓட்டு. ஒரு நிமிஷம் சார், அவர் பேசுறது எல்லாம் பிரேக் ஆகாம கேக்குதா? முதல்ல அவர் பேசுறது பிரேக் ஆகாம கேக்குதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா சார்? பிரேக் ஆகுது. வெளியே வந்து அதாவது வெளியில வந்துக்கிறேன், இந்த ஒரு நிமிஷம் ரூம்ல இருந்து வெளியில வந்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது ப்ரோ. பிரேக் ஆகுது. இப்ப பேசுனீங்கன்னா தான் தெரியும். நீங்க பேசுங்க, பிரேக் ஆச்சுன்னா நான் சொல்றோம். இந்த ஒரே நிமிஷம். கொஞ்சம் வெளியில வந்துடுறேன். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுல? கேக்குது. இப்ப இந்த மாதிரி இது வரும் பொழுது என்னாச்சுன்னா அப்பதான் வந்து இந்த கள்ள ஓட்டுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா வந்து இருக்கும். அதாவது அவங்க பாட்டுக்கு அந்த கட்சிக்காரங்க ஒரு ஏரியால வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க சித்தப்பா ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டுன்னு சொல்லி ஃபுல்லா வந்து சேர்த்துட முடியும். வாக்காளர் பட்டியல்ல வந்து இருந்தாலே போய் ஓட்டு போட்டுடலாம். அவங்க பல அடையாளங்களோட போய் போட்டு வந்துருவாங்க. சும்மா போலி வாக்காளர் சேர்த்து கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் ரொம்ப எல்லை மீறி போகவும் தான் என்ன பண்ணாங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டைன்னு ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சேஷன், டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் கமிஷனா இருந்தப்ப ரொம்ப இனிஷியேட் எடுத்து அது இருந்தாதான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வாக்காளர் அடையாள அட்டை வந்தோடனே கொஞ்சம் வந்து கள்ள ஓட்டுலாம் குறைஞ்சது. ஏன்னா அது ஒரு அட்டை தான் செய்வாங்க, அதுல போலி வாக்காளர் அட்டையெல்லாம் வந்து செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க, எதுவும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன பிரச்சனை வந்து இன்னும் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இறந்து போனவங்க ஓட்டை வந்து யாருமே எடுத்து விடுறது இல்லை ப்ராப்பரா. அதனால வந்து அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை நம்மகிட்டே வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்து ஒரு
ஒரு பூத்துல 10 பேர் இறந்துருந்தா அந்த 10 பேர் தெரிஞ்ச கட்சிக்காரவங்க இருந்தா அவங்க ஏஜ்ல இருக்கவங்களை எப்படியாவது கூட்டு போய் ஓட்டு போட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது போக இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா, இங்கேயும் ஓட்டு இருக்கும், ஆக்சுவலா மெட்ராஸ்லயும் ஓட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல எப்பயுமே வந்து 45 48ன்னு வரும் முன்னாடி ஓட் பெர்சன்டேஜ்லாம். எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா ஒரு நாள் கிடைச்சா கூட எல்லாரும் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து உள்ளூர்லயும் ஓட்டு இருக்கும், சென்னையிலயும் ஓட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் அப்போ இங்கே தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்க ஊருக்கு தான் போடுவாங்க. அங்கே யார் என்னன்னு தெரியாது, எம்எல்ஏ புதுசாக போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் தான் ஒவ்வொன்றா ஸ்க்ரீன் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனால் இதை வந்து அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா கேம்ப் போட்டு, நல்லா ஒரு 4 வாரமாச்சும் 4 சாட்டர்டே சண்டே இது பண்ணி, ஒவ்வொருத்தவங்களா வந்து ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டே வரணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறது இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு வந்து ஆட்கள் வந்து கிடையாது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்குது, அங்கே ஒரு 20 பேர் 30 பேர் அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயை நம்பித்தான் இந்த வேலை பண்ணுறதுனால இதில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதுக்கு இன்னொரு பிரச்சனையே வந்தது. இப்போ இங்கேயும் ஓட்டு வச்சுக்கலாம், பீகார்லேயும் ஓட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஓட்டர் இது வந்து கிடையாது. நம்ம செக் பண்ணும்போது இங்கே இருக்கும்போது இங்கே வந்து டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவன் பீகார்லேயும் போய் ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் வந்து இருந்தது. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கனால தான் வந்து இதை வந்து வேற மாதிரி பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக எல்லாரோட ஓட்டையுமே ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக புதுசாக ஃபார்ம் கொடுத்து, நீங்கள் வந்து அந்த வீட்டிலே இருக்கிறவங்க, அந்த டேட் ஆஃப் பர்த் இது இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடக்கிற, ஒரு மாதத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ள நடக்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மாதிரி ஸ்டேட்டில் இப்போ 6 கோடிக்கு மேலே ஓட்டுருக்க ஸ்டேட்டில் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாருமே வந்து காலையில் 6 நாள் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, 8 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க ஒரு நாள் லீவ் போடணும் அப்படின்னா யோசிப்பாங்க. அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி சூமர் ப்ரோ சொன்னார் நினைக்கிறேன், ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து யோசிக்கணும் யாருக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதை செய்வாங்களான்னு. அதை விட நிறைய பேர் வந்து யாருக்கு போட்டால் என்ன, நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இது வந்து சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு எதுக்கு ஓட்டு, நான் போய் யாருக்கு போட எல்லாருமே திருடங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓட்டுகள் வந்து பறிபோயிட வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மக்களே வந்து இனிஷியேட் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கட்சிகள்லாம் பயப்படுறது எதுக்குன்னா, இப்போ வந்து வட மாநிலத்தவர்கள் அது மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. அவங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் இவங்க வந்து சேர்த்துட்டாங்கன்னா இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேர். ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து 5000 ஓட்டுல வந்து 31 தொகுதி, அதாவது 5000 ஓட்டுக்கு கீழே 35 தொகுதியோட வந்து ரிசல்ட் வந்து மாறி இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் சவுத் கூட எடுத்துக்க, கமலஹாசன் ஜஸ்ட் ஒரு 1000 சில்லற ஓட்டுல தான் வந்து தோத்தாரு. ஸோ இந்த மாதிரி வட மாநில மக்கள் அதிகமாகவோ அல்லது அவங்களுக்கு சாதகமான ஓட்டை பூரா நிறைய வந்து ஒரு இதில் சேர்த்து வச்சுட்டா ஈஸியாக வந்து ரிசல்ட் மாறிடும். ஸோ இதுக்காக தான் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது, எல்லா ஓட்டையுமே வந்து இந்த, ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப 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 கம்மி. ஒரு எலெக்ஷன்ல தோத்தவங்க கேஸ் போட்டே 5 வருஷம் ஆகி அவங்க பதவி காலமே முடிஞ்ச முன்னாடியுமே தீர்ப்பு வராத கேஸ்லாம் இருக்கு. இந்த சபாநாயகர் அப்பாவு கேஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்கள இப்போ வந்து திரும்ப கேட்கவே முடியாது. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அவங்க இழுப்பாங்க. மார்ச் போல வந்து அந்த வாக்காளர் பட்டியலை திடீர்னு ரிலீஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி. அதுல எவ்வளவு ஓட்டு சேர்த்துருக்குறாங்க, அதுல எவ்வளவு வந்து அவங்களுக்கு சாதகமான ஓட்டு அப்படிங்கறத வந்து நம்மளால கணக்கு பண்ணவே முடியாது. ஆக்சுவலா பீகார்லயும் இதுதான் நடந்துச்சு, அதுக்கு தான் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாலையும் இதுதான் வந்து நடந்தது. இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஆக்சுவலா வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். ஒரு 6 மந்த்ஸ்ல ஒரு 1 இயர் முன்னாடி இந்த எஸ்எஸ்ஆர் அந்த ரிவிஷன் இது நடந்தப்ப நாங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணோம் அங்கே கலெக்டரேட்ல, விருதுநகர் கலெக்டரேட்ல.
அப்போ வந்து என்னன்னா அது ரொம்ப சீக்வன்சியலா வந்து நடத்தும் போது அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் வந்து ரொம்ப நம்பியிருக்காங்க இந்த மாதிரி வேலைக்கு. கவர்மெண்ட் டீச்சர்ஸ், வருவாய்த்துறை, இவங்களை அவங்கெல்லாம் வந்து அவங்க சேலரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சனி ஞாயிறுல போய் வெயில் அலையிறதுக்கெல்லாம் அவ்வளோ இது பண்ணுவாங்க, போக மாட்டாங்க, சரியா பண்ண மாட்டாங்க. அவங்கள வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதி பாதி பண்ணாங்க, பாதி வந்து தப்பா எடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்தது. அவங்க போயிட்டு வந்து செக் பண்ணியோ அந்த புது வாக்காளர் சேர்க்கறதுலையோ இல்லை எடுத்து விடுறதுலையோ வந்து ரொம்ப ரொம்ப எஸ்டேட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த உள்ளூர்க்க கட்சிக்காரவங்க தான் அவனுக்கு அந்த வார்டுல இதாயிருமே, அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் தேவைப்படுமே சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற ஸ்டேட்ல கர்நாடகாவில் இங்கெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த ரிவிஷன் வந்து 2% இருக்கணும்னு அவங்க ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு இது முடிச்சுட்டு அடுத்து வரும் பொழுது கொஞ்சமாவது மாற்றம் இருக்கணும் வாக்காளர் பட்டியலில். ஏன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க, புதுசாக 18 வயசு வந்திருப்பாங்க. ஸோ தேர் சுட் பி எ சேஞ்ச் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோடைய பாலிசி. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை செய்ய சங்கடப்பட்டுக்கிட்டு கடைசி நேரத்துல இஷ்டத்துக்கு வந்து எடுத்து விட்டுருவாங்க. இது பிராக்டிக்கல் நடந்திருக்கு நிறைய இடத்துல. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எஸ்எஸ்ஆர் டைம்ல வந்து அவங்க பாட்டுக்கு ரேண்டமா 70 வயசுக்கு மேல இருக்கவங்க எடுத்து விடுறது, இதுக்கு மேல எடுத்து விடுறதுன்னு போட்டு விட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஏன் ஓட்டு முன்னாடி இருந்துச்சு இப்ப போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அந்த டயத்துல இவன் தான் அதை பண்ணான்லாம் வந்து அவ்வளவு ட்ராக் பண்ணலாம் வரமாட்டாங்கன்னு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. ஃபுல்லா எடுத்துட்டு ஃபுல்லாவே செக் பண்ணி முழுசாவே ஏத்திடுவோம் அப்படின்னு. ஆனா என்னன்னா இதுல வந்து இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற பயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இருக்கு. ஏன்னா இவங்க வந்து சொல்றது ஒன்றா இருக்கும், செய்யறது வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும். இந்த ஜிஎஸ்டி குறைப்பேம்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா மற்ற ரேட்லாம் கூடிரும், அதை கண்டுக்க மாட்டாங்க, திரும்ப சஃபர் ஆகிற மாதிரி. அது மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த விஷயத்துல என்னன்னா இந்த ஆக்சுவலா வந்து எல்லா கட்சிக்காரவங்க எல்லாருமே வந்து திமுக வந்து ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏகப்பட்ட மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அவங்க வந்து அதாவது அவங்களுக்கான ஓட்டுகளை வந்து தங்களுக்கு தான் விழுகும்னு நினைக்கிற ஓட்டை எப்படியும் சேர்த்துருவாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்துருவாங்க. ஏடிஎம்கேவும் அது போலதான் சேர்த்துருவாங்க. அதே போல புது கட்சிக்காரவங்க வந்து தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் இவங்களுமே வந்து அவங்களோட ஓட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக இவங்க கொஞ்சம் வேலை பார்த்து சேர்த்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இந்த ப்ராசஸ் நல்லா தான் வந்து முடியும். ஆனா எல்லாரும் பயப்படுறது எதுக்குன்னா இவங்க வந்து கடைசி நேரத்துல வந்து ஒரே அட்ரஸ்ல 100 ஓட்டை சேர்த்துறது அந்த மாதிரி எதுவும் செஞ்சிருவாங்களோ. கர்நாடகா மற்ற ஸ்டேட்ல அது மாதிரி நடந்திருக்கு, அது மாதிரி நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதுதான் ஒரு இதுல எதுவும் டவுட் இருந்தா வேணா கேளுங்க, நான் சொல்றேன் அடுத்து. என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ எஸ்ஏஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்து சில விதிமுறைகள் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க 2002 இல்ல அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒன்று தராங்களா, அதை மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு அடிஷனல் ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. பட் நீங்க 2002 ஓட்டர் ஐடியில வந்து உங்க பேர் இல்லை, அதுக்கப்புறம் தான் நீங்க ஓட்டுல பேர் சேர்க்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்க 2004க்கு அப்புறம் அப்படின்னு வச்சுங்களேன், 2004க்கு அப்புறம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 1987க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கீங்க, ஓகேங்களா. 1987க்கு அப்புறம் பிறந்திருந்து நீங்க அதுக்கப்புறம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பாவோட ப்ரூஃபை, அப்பாவோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்க வந்து ப்ரூஃப்ல சேர்க்கணும், இப்போ எஸ்ஏஆர் ஃபார்ம்ல சேர்க்கணும், ஓகேங்களா. அடுத்தது நீங்க வந்து 1987க்கு அப்புறம் பிறக்காம 2002க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு கணக்கு வருது வயசு உங்களுக்கு? 2002னா இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 23 வயசு ஆகுதா? இப்போ உங்களுக்கு புது ஓட்டர்ஸ் அப்படின்னா அப்பாவுடைய ஓட்டர் ஐடி அம்மாவுடைய ஓட்டர் ஐடி ரெண்டையுமே நீங்க சப்மிட் பண்ணி இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்களுடைய ஓட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இந்த எஸ்ஏஆர் சட்டத்துல. இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க முகவரி மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏஆர் வந்து அதை உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்ல இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறது. இன்னும் சிலது என்ன சொல்றாங்கன்னா அந்த ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ப்ரூஃப், அதாவது அவங்களுடைய பிறப்பு சான்றிதழுக்கு இல்லை அவங்களுடைய இந்த நிரந்தர இருப்பிட சான்றிதழுக்கான ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணுறாங்க. நமக்கு இருக்குதுங்கிறது ஓகே, இப்போ நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கும், சில பேர் 90s கிட்ஸ்ல பாதி பேருக்கு மேலே டேட் ஆஃப் பர்த் மாற்றி வச்சிருப்போம், அது வேற விஷயம். இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் நம்ம கையில இருக்கும். ஆனா பெரும்பாலான ஆட்களுக்கு அது இருக்காது. அதுக்கு அது நம்மளோட முந்தைய தலைமுறைக்கு எப்படி இருக்கு, இப்போ எங்க அப்பாவுக்கோ எங்க அம்மாக்கோ இருக்காது, ஏன்னா எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ அவங்க பொறுப்பு வைக்கணும் அப்படின்னா நான் கஷ்டப்படணும். இப்போ இங்க
அது மாதிரி சில சிக்கல்கள் பல பல சிக்கல்கள் இதுல இருக்கு. பட் இதுவே வந்து நீங்க ஒரு 6 மாசம் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். பட் அவங்க கொடுத்துருக்க டேட்டுங்கிறது என்னன்னா இன்னைக்கு தேதியில ஆரம்பிச்சு அடுத்த டிசம்பர் 4க்குள்ள இந்த வேலைகள்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 4 நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் 5, 6, 7, 8 இந்த 4 தேதிகளுக்குள்ளேயே அவங்க சரி பண்ணி 8ஆம் தேதியே லிஸ்ட்டை சரி பண்றாங்களாம். ஒரு லிஸ்ட்டை விடுறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை மனுவா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி பிப்ரவரி 7 உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலே விடுறாங்க. அப்ப நீங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்க வேலையை முடிச்சு பண்ணணும். அதை வந்து பிப்ரவரி 7க்குள்ள நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உதாரணமா ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை செய்ய போறது டோட்டலாக சேர்த்து ஒரு 66,000 சீட்டு சில்லற பேர் தான். இந்த 66,000 பேர் வந்து இந்த வந்து 6 கோடி மக்களுக்கு வந்து எல்லா ஃபார்மையும் கொண்டு போய் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி வாங்கி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல உங்க பேர் நீக்க மாட்டாங்கன்னா திரும்ப நீங்க ரீகரெக்ஷன் போய் அப்ளை பண்ணி எல்லாம் கஷ்டப்படணுங்கிறது தான் இது ரொம்ப குறுகிய காலத்துல இருக்க பிரச்சனை. இதை நம்ம நெடுகால பிரச்சனையா இருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் இருக்குன்னா நமக்கு பயப்பட தேவையில்லை. பட் குறுகிய காலத்துல இருக்கிறனால ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா கூட எனக்கு தெரியல. கேட்டவங்க சொல்லுங்க கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு brother. கேட்டுதான் இருக்கு. கேட்டுச்சு. கேட்டுச்சு. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அட்ரஸ் எல்லாம் இஷ்யூவா இருக்குன்னு. எனக்கு இப்ப என்னன்னா அந்த அட்ரஸ் இஷ்யூ வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இப்போ சொந்த வீடு இருக்கிறவங்களே இப்ப நிறைய இடத்த இப்ப மாறுறாங்க. அண்ட் தென் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் மாறிதானே இருப்பாங்க, ஒரே வீட்டுல இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே பெரிய இஷ்யூ ஆகும்ல. அவங்க அதுக்கு அப்ப அட்ரஸ் ப்ரூஃப் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதுல மாத்துறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ரெடி பண்ணி மாறுறதுக்கே டைம் ஆகும். இல்ல இப்ப அதுதான் இங்க பிரச்சனையே. என்னன்னா அதுதான் பிரச்சனையே. இப்போ வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபார்மை கொண்டு போய் எப்படி கொடுப்பாங்க? இப்போ வந்து இப்போ நீங்க யார் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 100 ஃபார்ம் அவங்க கையில இருக்கு ஓகேங்களா. ஒரு முகவர்கிட்ட 100 ஃபார்ம் இருக்கு. ஒரு அந்த கணக்கெடுக்க வரவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் 100 பேர்த்துல கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க 100 ஃபார்மே அப்படியே ஆளுக்கு 5 கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆனா இதுல உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? எஸ்ஏஆர் ஃபார்ம்ல வர சிக்கல் ப்ரீ பிரிண்டட். உங்க பேர்ல ஃபார்ம் பிரிண்டடா இருக்கும். அஜித்குமார்னா அஜித்குமார் பேர்ல ஃபார்ம் பிரிண்டடா இருக்கும். அந்த ஃபார்ம் உங்க கையில மட்டும் தான் கொடுக்க முடியும். பிரகாஷ்னா பிரகாஷ் கையில தான் அந்த ஃபார்ம் கொடுக்க முடியும். அந்த பிரகாஷ்னு அதுல பேர் பிரிண்டட் ஆயிருக்கும். நம்ம நம்பரோட என் வாக்காளர் முந்தைய வாக்காளர் அட்டையாச்சு வரிசை பிரகாரம் அது பிரிண்டட் ஆயிருக்கும். எலெக்ஷன் ஆஃபீஸர் அவர் பேர் இப்ப நம்ம ஏரியாக்கு எங்க ஏரியாவுக்கு கிழக்கு பேர் திருச்சின்னா திருச்சியில கிழக்கு தொகுதி இந்த பாகம் எண் இந்த வருஷ எண்ணில் இவர் பேர் இருக்கு இவரோட ஃபார்ம் சொல்லி பாதி டீட்டெயில் அதில் ஃபில்அப் பண்ணியிருக்கோம். மீதி டீட்டெயில நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நான் அவங்க என் கையில கொடுத்தப்ப நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நான் என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இப்போ அவங்க டீட்டெயில். இப்போ நீ அட்ரஸ்லாம் பிரிண்டட் ஆயிருக்கும். அதுல உங்க பேர் டீட்டெயில் எல்லாமே பிரிண்டட் ஆயிருக்கும். நீங்க அந்த ஃபார்ம் வேற யார்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது, உங்கள்ட்ட தான் கொடுத்தாகணும். இப்போ ஒரு ஸ்டாஃப் வராரு. அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு ஸ்டாஃபு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணீங்கன்னா 930 பேரை கவர் பண்ற மாதிரி ஆகுது ஒரு ஸ்டாஃபுக்கு. அதாவது ஒரு முகவர் ஒரு ஃபார்மை கொண்டு வராரு அப்படின்னா அவரு 967 பேர் என்னமோ அவர் வந்து ஃபாலோ பண்ணணும், அவருக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்க முடியுமா? அந்த 30 நாளுக்குள்ள 967 பேர்த்த பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ரெகுலரா ஃபார்மா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, டக்குனு ஒரு 10 பேர் ஃபார்ம் கொடுத்து அப்பா எவ்வளோ முடிஞ்சுப்பா அப்படின்னு போயிடுவாரு. ஆனா இப்போ இவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர் 10 நாள் ப்ரெஷர்ல போட்டாரு வச்சுக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அது வந்தா வரான் வராட்டி போறான், முகவரில் இருக்காரா இல்லாட்டி போறான், போ அவன் ஆச்சு நமக்காச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டாதான் கஷ்டம். அது வரைக்கும் கஷ்டம் இல்லை. ஏன்னா இங்கே ஏரியாவில் வந்து நேற்று நான் வந்து இன்னைக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சேன். எல்லாத்தோடையுமே நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணும்போது என்னன்னா எல்லாமே ஒரு வீக் 2 வீக் தள்ளி எடுத்தங்காட்டி அந்த சிலிண்டரு நீங்கள் சொல்ற உங்களுக்கே தெரியும் மாறிக்கிறங்காட்டி அது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு வீதி தள்ளி வந்துட்டோம். நம்ம சொன்னோம்னா எப்போ ரெகுலராக வரவங்க அந்த நம்ம கரண்ட் ரீடிங் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இது கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து நம்ம அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேஸ் பில் தான். அது மட்டும்தான் நம்மளுக்கு உடனே சேஞ்ச் ஆகி கிடைக்கும். மற்ற எது ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே 15 days அட்லீஸ்ட் மினிமம் 7 days ஆச்சு ஆகும். கையில் உடனே கிடைக்கிறது கேஸ் பில் தான். ஆனால் அந்த கேஸ் பில்லுக்குமே இவங்க அதை அலைஞ்சு திரிஞ்சு அங்கே மாற்றி அங்கேருந்து கேஸ் புக் பண்ணி பில்லு வாங்கி எனக்கு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இதை விட இன்னொரு இது இருக்கு. ஆக்சுவலா வந்து பேங்க் பாஸ்புக் வந்து கொஞ்சம் ஈஸிம்பாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைன்னா அதுக்கு ஆதாரில் இருக்கிறது தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க எல்லா அட்ரஸுமே. ஏன்னா நம்ம ஆன்லைனில் மாற்றி கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம், மாற்றி அங்கே போய் வச்சுக்கலான்னாலும் நீங்கள் ஆதாரில் போயிட்டு இ-சேவை மையத்தில் போயிட்டு அந்த இதை உங்கள் அட்ரஸை வந்து மாற்றி அதுக்கப்புறம் அந்த ஆதார் அட்ரஸை கொண்டு போய் இதில் பேங்க்கில் மாற்றி அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ண முடியும். இது வந்து இன்னொரு வழி. இது கொஞ்சம் சுத்து வழி தான், ஆனாலும் இது ஒரு வழி இருக்குது. ஆனால் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதான் நினைக்கிறேன்னா இதுக்கு எத்தனை நாள் ஒருத்தர் வந்து லீவ் போட வேண்டி இருக்கும்னு பாருங்களேன்.
3-4 நாளாவது வந்து லீவ் போட வேண்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குலாம் பேங்க்குக்கு போக வர இதுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டேல தான் போக முடியும். இதுதான் இதனாலே நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க. அதுதானே பிரச்சனை. இப்ப பேங்க்குமே வந்து நீங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலன்னா, இப்ப நம்மளுக்கு இப்ப நம்ம சொந்த வீடு இருக்கிறவங்க எப்படியோ ஒன்று நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு அட்லீஸ்ட் வீட்டு ரசீது வச்சிருப்போம், இல்லை கரண்ட் பில் நம்ம எடுத்தோம்னா கூட அதில் அட்ரஸ் இருக்கும், நம்ம நேம் மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீடு மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சடனாக கிடைக்கிற ஒரே ப்ரூஃப் வந்து அந்த கேஸ் பில்லு தான். நம்ம பேங்க்ல மாத்திரம்னாலும் இந்த அட்ரஸ் தான் இருக்கான்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் கொடுத்தாலும் பேங்க்ல மாத்தி கொடுப்பாங்க. அந்த ப்ரூஃப் ரெடி பண்றது தானே கஷ்டம். அதான் சார், அது ஆதார் இதில் போயிட்டு மாற்றினா தான் வந்து முடியும். ஏன்னா அது ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ அந்த இ சேவை மையங்கள் இருக்கனால வந்து சாயங்கால நேரத்தில் போய் கூட அந்த அந்த இதை அதுதான் ஒரு ஆதார்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு மினிமம் 5 days to 7 days ஆகும்னா அதான் சொல்றேன். இல்ல ஆதார் வந்து இப்போ வந்து 22 மணி நேரம், இப்போ கணக்கு மினிமம் கணக்கு 22 மணி நேரம் ஆதார்னு ஆக்கிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இசேவை மையங்கள்லாம் சரியா பண்றது இல்லை. நீங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு உடனடியா மாறும். இசேவை மையத்துல பண்ணீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 90% என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சரியில்லை, ஸ்கேனிங் கிளியரா இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ஸ் அப்படின்னு போட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால இப்ப நமக்கு நான் என்ன சொல்றேன்னா இதுல எல்லா சிக்கல்கள் என்ன அப்படின்னா நம்ம ஆட்கள் கையில ஓட்டர் ஐடி இருக்கும்போது ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கும்போதே நம்ம ஆட்கள் வந்து ஒரு 25% பேர் நூத்துல ஒரு 25% பேர் கிட்டத்தட்ட வந்து ஓட்டு போட சோம்பேறிப்பட்டு இல்ல அந்த லீவு நாள் இருக்க வீட்டுல இருப்பாங்க. நார்மலாவே லீவு கொடுத்துமே ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஓட்டர் ஐடியை வாங்கணுமான்னு சொல்லியே பாதி பேர் அந்த வருது வராட்டி போதுப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுற போறாங்கிற ஒரு பயம் தான் எனக்கு அதிகம். அதனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் மூச்சை போட்டது நேரத்துல இருந்து இந்த சேரை பத்தி. அதாவது வாடகை வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றீங்க பிரகாஷ்? நம்ம எப்படியும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சவங்கிற பட்சத்தை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க வந்து நம்மள கல் பண்ணிக்க முடியும். அட்ரஸ் மாத்தணுங்கிறலாம் சொல்லலாம், வேற அட்ரஸ் மாத்துங்கலாம் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு முன்கூட்டியே இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கரெக்டா கலெக்ட் பண்ணி கொடுங்க. நீங்க வேற வீட்டுல இருக்கீங்க, வேற வாடகை வீட்டுல இருக்கீங்க, நீங்க கொடுத்த முகவரியில இல்ல அப்படின்னா அது நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சு ஃபார்ம் வாங்குற வழி பாருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிரும். ஏன்னா நீ ஒருத்தர் வந்து 967 பேர்த்த கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்க ஒரு 5 நாள் 10 நாள் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சிரமப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க. வந்து வாங்கி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கரெக்டா ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிங்க. கவனமா இருங்க, உங்க லிஸ்ட் பேர் இருக்காங்கிறத பாத்துங்க, ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் நான் போட்டு பயமுத்துல உடனே போய் அட்ரஸ் மாத்துங்க, அதை மாத்துங்க, இதை மாத்துங்கலாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டா அவங்க போய் கரெக்டா ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிறேன். டீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் தானே வருவாங்க, ஆஃப்டர் 4 o'clock தான் வருவாங்க மோஸ்ட்லி கிளாஸ் ஹவர்ஸ்ல. இல்ல சில கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்ல சில டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பல டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு ஏற்கனவே வந்து ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒரு 4 ஸ்கூல் இருக்கா, ஸ்கூல்ல விசாரிக்கல கிளாஸ்ல ஒரு 2 டீச்சர்ஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு டீச்சர்லாம் வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, மதன் சொன்னாரு அங்கன்வாடிக்காரங்களையும் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மதனுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுங்க. மதன் என்ன சொன்னாரு, வெப்சைட் லிங்க் சொன்னாரு, கரெக்டா மறந்துட்டேன். EPI.in என்னன்னு தெரியல. அதுல போயிட்டு நம்ம ஓட்டடி செக் பண்ணிட்டா நம்ம ஏரியாக்கு எப்ப வராங்க, எந்த அன்னைக்கு வராங்கிற அப்டேட் அதுல பாத்துக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு கரெக்டா தெரியல. மதன் கீழே இருக்காரு, அவருக்கு மட்டும் அப்படி கொடுத்துருங்க. ஆமா, அது இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI.V ஒன்று வரும். அந்த இதுல வந்து டச் பண்ணீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டாலே வந்துடும் அந்த இது. அதுல போய் பார்த்துட்டு அதுக்கு என்னன்னா நம்மளோட பாகம் என்ன அது இது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு தான் பெட்டர் அது தேடுறதுக்கு. ப்ரோ இப்பெல்லாம் வந்துட்டு இந்த இறந்தவங்களை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தானே. இப்போ வந்து இறந்த உடனே இறப்பு சான்றிதழ் வாங்கிறாங்க, ஆதார் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிடுது, அதை வச்சே அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்ல. அதைத்தாங்க நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இப்ப உதாரணமா எப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர்ல 90 பேர் கரெக்டா வச்சிருக்காங்க. 10 பேர்ல குழப்பம் இருக்கு அப்படின்னா அந்த 10 பேரை நீக்கம் பண்றதுக்கான வழி ரொம்ப இலகுவா இருக்கு. ஆனா நீங்க அதை பண்ணாம 100 பேருமே நீங்க வந்து உங்க ப்ரூஃப் நிரூபிங்க, 100 பேருமே நீங்க ஆகல, அட்ரஸ் மாதிரி போகல, நீங்க இங்கதான் இருக்கீங்க நிரூபிங்கிறாங்க. 10 பேர் டாக்குமெண்ட் ஆன்லைனா இப்ப நீங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி சரண்டர் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. பேங்க் புக்கை க்ளோஸ் பண்ண சொல்லி பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. ஒரு 3 வாரத்துல இருந்து 1 மாசத்துக்குள்ள ஃபோன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க டெத் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் ஆயிருது. இப்பெல்லாம் நீங்க பிறப்பை வந்து 21 நாளுக்குள்ள நீங்க வந்து பிறப்பை பதிவு பண்ற மாதிரி இறப்பையும் 21 நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள பதிவு பண்ணணும் கட்டாயம் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் இறந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் கார்பரேஷனுக்கு தகவலை சொல்லணும்.
தகவல் சொன்ன உடனே அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ஆன்லைன்ல. அந்த ஆதார் லிங்க் மூலமா பேங்க் மூலமா தகவல் போயிருது, பேங்குக்கும் தகவல் போயிருது. ஐயா இந்த உங்க வீட்டுல இறந்துட்டாங்க, உங்க வீட்டுல ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்கு, பணம் வாங்கிக்கிறதா வாங்கிக்கிங்க, இல்ல வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருங்க, ஏதாவது இருக்குன்னா பணம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏடிஎம் கார்டு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவலாம் சொல்லிடுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவ்வளவு ஆக்டிவா இருக்கும்போது நீங்க இறக்குறவங்க அப்படிங்கிற போலி வாக்காளர்கள் இல்லாத டெட் வாக்காளர்கள் அப்படின்னா நீங்க அது அதாவது ஈஸியா தூக்கிடலாமே. ஆனா அதுக்கு எதுக்கு நீங்க 100 பேருமே நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நீங்க 100 பேருமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க கஷ்டம், அது குறுகிய காலகட்டத்துல. அதான் பிரகாஷ், ரெண்டு அதுதான் நான் ரெண்டு இப்போ சொல்ல வர்றேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது வந்து இப்பதான் அதாவது ஆதார் ஃபுல்லா வந்த பின்னாடி, நம்ம மின் மயானங்கள் இது எல்லாமே வந்த பின்னாடி, ஹாஸ்பிட்டல் வந்த பின்னாடி, அதுக்கப்புறம் டெத் சர்டிபிகேட் வேணும்னா நம்ம வந்து ஆதார் கொடுத்து, ஆதார் வந்து மஸ்ட், அந்த ஆதார் நம்பர் எழுதணும் அப்படிங்கிறது வந்த பின்னாடி தான் இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய இது கூட வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஏன்னா இப்ப நம்ம மாதிரி இதுலதான் இவ்வளவு லிங்க்டா இதா வந்து இருக்குது நம்ம ஸ்டேட்டு நம்ம. ஆனா இதே இது நீங்க உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவே வந்து இருக்காது. ஆக்சுவலா வந்து அதான் இது மாதிரிதான் அவங்க இதுல அவ்வளவு குளறுபடி இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷமா இறந்தவங்க இதெல்லாம் வந்து டேட்டா கிடையாது. இப்பயுமே கூட நிறைய பேர் ஆதார் இல்லாத இருக்கிறவங்க இதை போயிட்டு வந்து ப்ராப்பரா இறந்தாலுமே அதை வந்து இது பண்ணி நமக்கு எதுக்கு டெத் சர்டிபிகேட்டுன்னு, அதாவது இப்போ ஒரு சொத்து அது இது வந்துச்சு, அதுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து டெத் சர்டிபிகேட் வந்து தேவைப்படுது. எதுவுமே இல்லாதவனுக்கு எதுக்கு டெத் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கிறவங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் இது பண்ணணுங்கிற இதுதான் வந்து இதோடைய ஒரு இது. அந்த அந்த மாதிரி மொத்தமாக கொண்டு வரும்போது இந்த பிரச்சனையை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம மாதிரி கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேட்டும் இதில் வந்து சஃபர் ஆகுறாங்க. இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூப்ளிகேட் டேட்டாஸ் இருக்குல்ல, அதை ஈஸியா கண்டுபிடிச்சு, ஒருத்தனுக்கு 2 இடத்துல இது இருக்குன்னா அந்த ஈஸியா சிஸ்டம்லயே கண்டுபிடிச்சிடலாம்ல 2 இடத்துல இது இருக்குன்னு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாரிசு சான்றிதழ் வாங்கணும், இது வாங்கணும், ஏதோ ஒரு காணி நிலம் இருந்தாலும் அதுக்கு வாரிசு சான்றிதழ் வேணும். பாடி வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக போய் டெத் சர்டிஃபிகேட்டுக்கு போய் நின்றோம். கடந்த 10 வருஷமாவே கண்டிப்பா வந்து எல்லாருமே டெத் சர்டிஃபிகேட் வாங்குறோம். ஏதோ ஒரு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தாலுமே நமக்கு வாரிசு சான்றிதழ் வேணும். ஸோ டெத் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்றோம், உடனே வந்து ஆதார். சரியா கேட்கலையே. ஹலோ சுமார் ப்ரோ பேசுறது கேட்கல. இல்ல சும்மா பேசல, வேற ஒருத்தர். ஸ்பீக்கர் Bro, ஆன்ல எனக்கு ஒரு டவுட். நான் இப்ப வேற அட்ரஸ்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வேற தொகுதியில தான் எனக்கு ஓட்டு போடுறது எல்லாமே. இப்ப நான் வேற அட்ரஸ்ல இருக்கேன். என்னால இப்ப நான் மாத்தலாமா எப்படி ப்ரோ? கேட்டுச்சா? கேட்டது. அதாவது நீங்க வந்து முன்னாடி ஒரு தொகுதியில இருந்திருக்கீங்க, அங்கதான் வந்து உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. இப்ப வேற இடத்துக்கு வந்துட்டீங்க, கரெக்டா? வேற தொகுதிக்கு வந்துட்டீங்க. இதுக்கு வந்து அங்க இருந்து இங்க மாத்திக்கலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, அது வந்து உங்க விருப்பம் தான். நீங்க வந்து அங்க வேணும்னா அங்க எல்லா ப்ரூஃப் இது இருந்ததுன்னா நீங்க அங்கேயே போயிட்டு உங்க இதை இது பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம், நான் இனிமே அங்க போறது இல்ல, எனக்கு இங்கேதான் வாக்களிக்க விருப்பம் அப்படின்னா நீங்க வந்து அங்க போய் அந்த அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராசஸ் தான் வந்து பண்ணணும். ஏன்னா உங்க பேர்ல தான் அந்த ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம் அந்த இதுக்கு தான் வரும். அங்க போய் தான் நீங்க இந்த வேலைகளை வந்து செய்ய வேண்டியிருக்கும். இல்ல சார், இப்ப என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் நான் மாத்திட்டேன் புதுசா இருக்க இடத்துக்கு. ஆனா ஓட்டர் ஐடி மட்டும் அங்க இருக்கு. நான் இப்ப அதை இந்த டைம்ல சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பண்ணிக்கலாம், இந்த டைம்ல பண்ணிக்கலாம். ஓகே. ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம்ல சார்? ஆன்லைன்ல பண்ண முடியாது, இந்த ஃபார்ம் கொடுத்து தான் பண்ண முடியும். நீங்க வந்து அதாவது நீங்க வந்து வாக்காளருங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும். இப்ப அதுக்கப்புறம் தான் அந்த இது அடுத்த ப்ராசஸ். சரிங்க சார். அப்புறம் அந்த ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி இது கேட்டாங்க இல்லையா,
அதை ஈஸியாக வந்து டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன என்ன பிரச்சனை வந்து சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த இதில் கேட்டப்போ இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங், அதாவது ஏதாவது வந்து யுனிக் கீ வச்சு தான் வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து பட்டியல் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிட்டு சாஃப்ட் காப்பியை வந்து 234 தொகுதியையும் மெர்ஜ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு யுனிக் கீ கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஆதார் கார்டு தான், ஆதார் நம்பர் தான் வந்து யுனிக் கீயாக இருக்கும். ஏன்னா நேம் ஒரே மாதிரி இருக்கலாம், வயசு, டேட் ஆஃப் பர்த்து, இல்லாட்டி ஃபோட்டோ அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப ஒரே மாதிரி கூட 2 பேர் கூட இருக்கலாம், ட்வின்ஸ் இருக்கலாம். அதனால அதெல்லாம் வந்து யுனிக் கீயாக இருக்காது. ஆதார் நம்பர் மட்டும்தான் யுனிக் கீ. இன்னொன்று வந்து எலெக்ஷன் அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண், அது வந்து ஒரு யுனிக் கீ. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, இது ஆல்ரெடி ஒருத்தர் 2 இடத்துல ஓட்டு வச்சிருந்தாலும் 2 நம்பர் இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் மட்டும்தான் இதானது. இப்போ என்னன்னா, இந்த வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் நம்பரோட எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இணைச்சிருக்காங்கிறதுக்கான உறுதி வந்து நம்மகிட்ட கிடையாது. அதை வந்து அதெல்லாம் சரி பார்த்தெல்லாம் வந்து, அதாவது இப்போ கொஞ்சம் மாசமா வந்து கொஞ்சம் 2-3 எஸ்எஸ்ஆர் அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இவங்க ஏதாவது வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடக்கும் பொழுது அப்பெல்லாம் வந்து இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. எதில் கொடுத்துட்டாங்கன்னா, ஆதார் அட்டை பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க, அதில் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இது இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் செக் பண்ணி, ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோதான் முன்னாடி சொன்னதான் அவங்ககிட்ட மேன் பவரே அவ்வளோதான் இருக்குது. அவங்க எந்த வேலை செய்யணும்னாலும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பி அவங்கக்கிட்ட தான் கொடுத்து தான் செய்கிற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா, அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து 18 வயசு ஆன உடனே பசங்களுக்கு வந்து அந்தந்த காலேஜிலே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரை பார்த்துட்டு ஓட்டர் ஐடி வந்து இது பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த இது நடந்தது, 6-7 மாதம் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, இந்த தாசில்தார் இவங்களே வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு, இப்போ எத்தனை பேர் 18 வயசு ஆகுறாங்க ஒரு காலேஜில், 500 பேர் 1000 பேர்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதாரோட பெர்ஃபெக்டாக இணைச்சி கொடுக்கறதுக்கு வந்து இனிஷியேட் எடுத்தாங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு இதில் பார்த்தீங்கன்னா 60% வந்து நம்மளோட உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து 51க்கு மேலே வந்துருச்சு. இப்போ போன வருஷம் 51 இருந்தது, இப்போ ஒரு 55 அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. அதாவது 100 பேர் 18 வயசு ஆகுறவங்களில் 60-65 பேர் தான் காலேஜுக்கு வந்து வர்றாங்க. அவங்களையுமே வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா 600 பேர் 650 பேர் தான் அதை எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க கேட்கும்போது கரெக்டாக கொண்டு வந்து வாங்கிட்டு போகிறானே தவிர அதுலேயும் 350 பேர் வந்து வாங்கலை. இதே இது மற்றதில் 20-25% உயர்கல்வி சேர்க்கை இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி வந்து கொண்டு வர முடியும் பாருங்களேன். அவன் எங்கே இருக்கானே அவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே இருக்கிற பாதி பேர் நம்ம ஊபி, பீகார் அங்கே இருக்கிறதுல வந்து ஒரு 5-10% பேர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் வந்து இருக்கிறான். ஸோ அவன் பூரா இங்கே வந்துடுறான், 15-18 வயசுலேயே கிளம்பி வந்துடுறான். அவனுக்கெல்லாம் வந்து அங்கே ஆதார் எடுத்திருக்கான், ஆதார் வாங்கியிருப்பான் இந்த இப்போ வந்த பசங்க. பட் ஓட்டர் ஐடிலாம் ப்ராப்பராக எடுத்து அதோட இணைச்சு அப்படிலாம் இருக்குமாங்கிறதெல்லாம் வந்து நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதை வந்து இப்படியாவது வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப தப்பா, பிரகாஷ் சொன்ன மாதிரி குற்றவாளி வந்து தன்னை நிரூபிக்கிறதுல நிரபராதியும் வந்து இந்த குண்டாஸ் ஆக்ட் மாதிரி ஆயிடுச்சு. யாரு மேல இது போட்டாங்களோ அவங்க வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டாந்துட்டாங்க. சரி, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கு எது டவுட் இருந்தா போகிற நாள்ல பாத்துக்குவோம். அடுத்தது வேற என்ன bro, இப்ப இந்த ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க நிலைமையில என்னப்ப? கிட்டத்தட்ட பாக்ஸால விஜயகுமார் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அப்ப அவன் அவ்வளவுதான் அப்படிங்கிற கதை தான்.
இதுவே நமக்கே என்ன கதைன்னு தெரியல, அதெல்லாம் போக போக தான் தெரியும். அதான் கேக்குறேன், நம்மளுக்கே இப்படி இருக்கே. அதாவது இல்ல அதுதான் சொல்றேன், நமக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். அதாவது இந்த வாரத்துல முழுமையான தகவல், அதாவது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நம்ம ஏரியாக்கு ஏதாவது 1 2 நம்ம கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். இல்லைன்னா அது முக்கியமா சொல்றேனே, முக்கியமான கட்சிகள் பெருங்கட்சிகள் இருக்காங்க, அவங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் அதை அழகா ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன நடக்குது எப்படி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமான பெரும்பான்மையான கட்சிகள் அவங்க அவங்க தகவலை சொல்லிடுவாங்க, இது நடந்துட்டு இருக்கு, இப்படி நடந்துட்டு இருக்கு, இது கரெக்டா நடக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம கரெக்டா பாத்துக்கலாம் அப்படின்னு அதுல சந்தேகங்கள் இருந்தா அவங்களே நிவர்த்தி பண்ணி விட்டுறாங்க பெரும்பாலும் கட்சிக்கு. இப்ப பார்த்தா திமுக கூட அவங்க பூத் ஏஜென்ட்ஸுக்கு ஏதாவது டவுட்னா அதுக்கு ஒன்று தனியா ஆலோசனை உதவி மையம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து. திமுக காரங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அவங்க உங்களுக்கு பூத் ஏஜென்ட் நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம், நீங்க பொதுமக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், போய் உங்களுக்கே பிரச்சனை சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்கிற ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பெரும்பான்மையான கட்சிக்காரங்க வந்து அதை பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நமக்கு இந்த ஒரு 4 5 நாள்ல இவங்க பார்த்து ஒரு தகவல் சொன்னாங்க, நமக்கு கிளியர் ஆயிரும். அட்ரஸ் மாறி இருந்தா என்ன பண்றது, அட்ரஸ் மாறாம கரெக்டா அதே இடத்துல இருக்கும், டாக்குமெண்ட் இல்லைன்னா என்ன பண்றது, அதுக்கு மேல என்ன டாக்குமெண்ட் வைக்கலாம், ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் பேர்ல வேற என்ன டாக்குமெண்ட் வைக்க முடியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்ப பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதுக்குள்ள பாஸ்போர்ட் வைக்கலாங்கிற டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க, பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, அதாவது 1950 60s பிறந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு அடுத்த என்ன டாக்குமெண்ட் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதில் நம்ம களத்துல பார்த்தா தெரியும், இது வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பார்க்குறோம், களத்துல அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம ஒரு நாள் 2 நாள் போக விட்டு தான் தெரியும். இப்போதைக்கு நமக்கு என்ன தகவலையாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் நம்ம தகவலே தெரியாம அப்படி ஒன்று நடக்குதான்னு தெரியும் கடைசியால நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இப்பயே நடக்குதுங்கிறத தெரியப்படுத்தினா அது மூலமா ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் அதை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக அப்போ நம்மளது சக்ஸஸ் பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொன்னாலே நமக்கு போதுமானது. அந்த திருப்தி எனக்கு போதும் தான் நான் அதை 2 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். தவிர இப்படி உடனே பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணலாம், தகவலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிரகாஷ், இதுல வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து பிரசன்ட் ஆகணுமா? கம்பல்சரி நம்ம வந்து அந்த இது வந்து இப்ப நான் என்னுடைய ஓட்டை வந்து இது பண்றதுக்கு அவங்க அந்த எஸ்ஐஆர் இந்த ஆபீசர் வரும்போது சொல்றீங்களா, நமக்கு தான் ஏற்கனவே ஓட்டு இருக்கே, அப்ப நம்ம கொடுக்க தேவையில்லைன்னு நினைச்சிட கூடாது. இது எல்லாருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 பேர் இருக்கிற தெருவுல 5 பேர் 2 பேர் இறந்துட்டாங்க. அப்ப இந்த 2 பேர் இறந்தவங்கள தேடுறதை விட என்ன பண்றாங்க, 100 பேருமே முன்னாடி வந்து நில்லுங்க, அதுல எத்தனை பேர் நான் எண்ணி பாக்குறேன், அப்படி குறையறவங்க நீக்கிறேங்கிறாங்க. இப்ப வந்திருக்க சட்டம் அப்படித்தான். ஓகேங்களா? அப்ப நீங்க புதுசா இன்டென்ஷன்னா அது வேற ஒரு இன்டென்ஷன், நம்ம அதுல பேச வேண்டாம். பட் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து அதுல உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க என்ன, எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும். ஓட்டர் ஐடி இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கு எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு, ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போறது உங்க ஓட்டு லிஸ்ட்ல பேரை சேர்த்துக்குங்க. நீங்க புது வாக்காளரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஏற்கனவே அதாவது 1/1/2026 தேதி பிரகாரம் தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்றதுக்காக வேலை தான் நடக்குது. இது முன்னாடி எப்படி இருக்குன்னா, புதுசா வாக்காளர் வந்து ஒரு முகாம் போட்டு ஓட்டு இல்லையா அவங்க பேர் சேர்த்துங்கன்னு சொல்லி ஓட்டு முகாம் போடுவாங்க. நம்ம வாக்காளர்கிட்ட அப்ளை பண்ணலாம், ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஒன்று கொடுக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி அதை ஒன்று கொடுக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபார்ம் 6 நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்க பேர் ஆட் ஆயிரும். ஒரு 3 வாரத்துல 4 வாரத்துல ஓட்டர் ஐடி வீட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி போர்ட் ஸ்லிப்ல உங்களுக்கு பேர் என்ட்ரி ஆயிரும். அப்ப நீங்க வந்து அது இருந்தாலே ஓட்டு போடலாம். இது முன்னாடி இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப 1/1/2026 அவங்க வாக்காளர் பட்டியல் வெளியிடணும், அந்த தேதி பிரகாரம் வெளியிடணும். அது எப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா February 7 வெளியிடுறாங்க. அதுக்கு இப்பயே அவங்க வேலை ஆரம்பிச்சாங்க. என்ன வேலை ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓட்டு இருக்கு, ஓட்டு இல்ல, புதுசா ஓட்டு போட போறீங்க அப்படிங்கலாம் கிடையாது, எல்லாருமே ஃபார்ம் கொடுங்க. ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க, அதாவது 2002க்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் உங்க பேரை மட்டும் ஏற்கனவே பிரிண்டா இருக்கும், அதை கையெழுத்த போட்டு நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. 2002க்கு அப்புறம் தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அல்லது 1987க்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். கூடுதலா உங்களுடைய அப்பாவுடைய ப்ரூஃப், ஒரு அவங்களோட ஓட்டு ஸ்லிப்ல அவர் பேர் இருக்குன்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் எழுதி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஓகே ஆயிரும். புதுசா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப், உங்களோட அப்பாவோட ஓட்டர் ஐடி, உங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி, அவங்களோட பிறப்பு சான்றிதழோ இல்லை அவங்களோட பாஸ்போர்ட்டோ இல்லை அவங்களுடைய ஆவணமோ, நிரந்தர இருப்பிட ஆவணமோ, அரசு அலுவலகத்தை கொடுக்குற அந்த நிரந்தர இருப்பிட சான்றோ எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு பதிவுக்கு பேர் என்ட்ரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லப்படுற திட்டம் தான் இந்த சார் திட்டம் அப்படிங்கிறது. அதை ஜஸ்ட் அவங்க சொல்ற இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். ஃபார்ம் எங்கேயும் வாங்க முடியாது, ஃபார்ம் எங்கேயும் வாங்க முடியாது, அவங்களே கொண்டு வந்து தருவாங்க. ப்ரீ பிரிண்டட், உங்க பேர் ஆல்ரெடி பிரிண்டடா இருக்கும். ஏற்கனவே ஓட்டு இருந்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாவட்டம், இந்த தொகுதியில இத்தனாவது பாகம் எண், இத்தனாவது பாகம் எண்ல இத்தனாவது வரிசை எண்ல ஒரு பேர் இருக்கு, எல்லாமே பிரிண்டடா இருக்கும். அதுல பாதி மட்டும் தான் ஃபில்அப் பண்ணாம நீங்க என்ன ஆவணத்தை புதுசா இணைக்க போறீங்க
ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப நான் அந்த ஏரியாலே இல்ல ப்ரோ. அவங்க எப்போ வருவாங்க, என்ன வருவாங்க, யார்கிட்ட கேட்பாங்க, எதுவுமே தெரியாதுல்ல. நான் இப்ப யார்கிட்ட போய் வாங்க முடியும் இவ்வளவு அந்த. நேரம் என்ன சொன்னா அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏரியால இல்லைனாதான் சிக்கல், அப்ப நம்ம தான் ஃபாலோ இல்ல பண்ணி வாங்கிக்கிறோம். இல்ல ப்ரோ, அதுக்கு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இப்போ யார் கேட்டது யாரு? எபிசெட் கேட்டாரு, சொல்லுங்க. FIZ. ப்ரோ, இசிஐ நெட் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா ஆப் இருக்கு. ஓகே ஓகே. ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் போட்டீங்கன்னா போதும். நோ யுவர் பிஎல்ஏ ஆஃபீஸர்னு இருக்கும். அதில் போட்டீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கேட்கும். அது கொடுத்தீங்கனாலே யார் வருவாங்க, அவங்களோட ஃபோன் நம்பரு, எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க வந்து எந்த டேட்டில் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க, என்ன டைமில் வருவாங்க, எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து கால் எடுக்கலை அப்படின்னா அதுலேயே அதே ஆப்பில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்வெஸ்ட் யுவர் பிஎல் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சப்போஸ் அவங்க ஃபோன் எடுக்கலைனாலும் உங்களோட அந்த ரெக்வெஸ்ட் பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ வருவோம் என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ரோ என்ன ஆப் சொன்னீங்க? இ சேவை நெட்டா? இசிஐ நெட். ECI. இசிஐ நெட், என்இடி. இதுக்கு டெட்லைன் எதாவது இருக்கா ப்ரோ சப்மிட் பண்றதுக்கு? டிசம்பர் 4. ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் நேட்டிவ்ல தான் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு. நான் சென்னையில இருக்கேன். இப்போ வந்து பக்கத்து வீட்டுல கொடுக்க சொன்னா கொடுப்பாங்களா, இல்ல அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல பக்கத்து ரூல்ஸ் படி கொடுக்க கூடாது. ரூல்ஸ் படி கொடுக்க கூடாது. அப்ளிகண்ட் யாரோ அவங்க கையில தான் கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ். அதாவது உங்க பேர்ல ஓட்டு இருந்துச்சுன்னா உங்க பேர்ட்ட உங்க கையில மட்டும் கொடுக்கணும் ரூல்ஸ். இவங்க எப்படி தர போறாங்கிறது கள நிலவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே, வீக்கெண்ட் எல்லாம் இருக்குமா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இன்னைக்கு தேதியில ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரைக்கும் எல்லா நாளும் இருக்கும். ஓகே ஓகே, அட்லீஸ்ட் சரி. அப்பா அம்மாட்ட கூட கொடுக்க மாட்டாங்களா? ரூல்ஸ் படி கொடுக்க மாட்டாங்க. ரூல்ஸ் படி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி யார் வாக்காளரோ வாக்காளர் கையில தான் அந்த ஃபார்மை கொடுக்கணும். அவங்கள்ட்ட தான் நீங்க ஃபில்அப் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒருவேளை அவர் வெளியூர்ல இருந்தாருன்னா அவர் அங்க ஓட்டு போடட்டும். அப்புறம் எதுக்கு அவர் இங்க ஓட்டு போறாரு, இங்க கேன்சல் பண்ணா நீங்க தூக்கிடுவாங்க. நீங்க அங்க போய் பேரை பதிவு பண்ணீங்கிறாங்க. அதுதான் ரூல்ஸுங்க. அதுக்காக தான் சட்டமே கொண்டு வரேங்கிறாங்க. உங்க யார் கையில வாக்காளரோ அவர் கையில கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் இங்க இல்லையா, அவர் ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிறாங்க. ஒரு எஸ்ஐன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஊர் மாத்துறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? நீங்க எஸ்ஐக்கு ராஜ்யம் இல்ல, ஏதோ ஒரு அவங்களுக்குலாம் வேற ரூல்ஸ் இல்ல நினைக்கிறேன். இல்ல, அதாவது எஸ்ஐ இந்த கவர்மெண்ட், அதாவது அவங்க சொல்றதே அதுதானே. நீங்க வந்து மாறுனீங்கன்னா உங்க அட்ரஸை மாத்தி இதெல்லாம் வந்து மாத்திக்கங்க வாக்காளர் பட்டியல்ல இருந்து அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. அந்த ஆப்ஷனும் வந்து இருக்கு. கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஐன்னு இல்லை, எல்லா ஆக்சுவலாக நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து முன்னாடி அந்தந்த இடத்துக்கு போய் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ அதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இதை மாற்றி எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு இது இப்போ கேட்டீங்க இல்லையா, அதாவது ஆள் எப்போ வர்றாங்க, ஒன்று இந்த ஃபோன் இது பண்ணி இது பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அங்கே பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீடு கத்து வீடு எல்லாத்துட்டையுமே சொல்லி வச்சுருங்க. வந்தால் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நம்பர் மட்டும் அவங்ககிட்ட வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட பேசிட்டு எப்போ வர சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்போ போய் கூட அந்த வேலையை வந்து முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல ஒரு டிரைவ் ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இதே போல தான் 45 நாள் ஒர்க் பண்ணாங்க, 5 பேர். ஆனால் அவங்களாலே வந்து ஒரு பூத்தில் வந்து 30% கூட கவர் பண்ண முடியல. போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி அப்படி தான் இருந்தது. அவங்க சொன்ன ஃபீட்பேக் வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ நம்மளோட சப்போர்ட்டு, எல்லாரோட சப்போர்ட்டுமே அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க. அங்கே உங்களில் வந்து டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ தெரிஞ்சவங்க, பூத் ஏஜெண்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா யார் பூத் ஸ்லிப் கொடுப்பாங்கன்னு, அவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. அண்ணே நான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறேன், நீங்கள் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னா நமக்கு தானே உங்களுக்கு தானே ஓட்டு அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. கரெக்டாக அவங்களே வந்து வரும்போது உங்களுக்கு உஷார்படுத்தி உங்களை வர வச்சு வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க ஆசையை தூண்டுங்க, நீங்கள் டக்குன்னு ஓட்டர் ஐடி வாங்கிடுங்க. எந்த கட்சிக்காரங்க நல்லா பழக்கமோ அவங்க. அதான் உண்மை, இதான் உண்மை, இதான் ஈஸி. இது உங்க கட்சிக்காரங்க நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிசிடிவிக்கு, நம்ம ஊர் சிசிடிவி யாரும் நம்ம ஊர் கிழவிகள் தான். நம்ம வீட்டு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க, நமக்கு ரொம்ப ஏதாவது விஷயம்னா நம்ம உடனே சொல்லக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு தான் எல்லா தகவலும் தெரியும். உங்க ஏரியால யாருக்கா தெரியும் பாருங்க. உங்க ஏரியாக்கே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாம தகவல் நவரவே நவராதியா அப்படின்னு அப்ப அவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டீங்கன்னா
அவங்க இது மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, இங்க வந்துருக்காங்கப்பா வந்துருப்பா. அப்ப எப்படின்னா சில நேரம் நம்ம பெரும்பாலும் ஈபியில கணக்கெடுக்கும் போது மேல மாடியில் எடுக்க மாட்டோம், நம்ம வெளியே போயிருப்போம், இல்ல வீட்டுல நமக்கு கீழே ஈபி ரீடிங் எடுக்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா கீ வீட்டுக்கார யாராவது ஒருத்தவங்க நம்ம பழக்கம் இருந்தா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க நம்ம ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாங்களாப்பா ஈபி ரீடிங் எடுக்க வந்துட்டாங்க வாப்பான்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் எப்பயும் தெருவில் ஒருத்தவங்க இருப்பாங்க பெரிய கையின்னு, அவங்கள்ட்ட போய் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தகவல் வந்து நம்ம வெளியில இருக்காங்க வந்தா சொல்லுங்க, நம்ம ஏரியாவுக்கு வரும்போது இப்படி சொல்லிட்டீங்கன்னா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. இல்லை நீங்க இவர் சார் சொன்ன மாதிரி உங்க டிஎம்கே ஏடிஎம்கே பாமக தேமுதிக எல்லாம் ஏகப்பட்ட பழம்பெருமையான கட்சிகள் இருக்காங்க, அவங்க பூத் ஏஜென்ட்லாம் உங்களுக்கு அவங்க அத்துப்படி அவங்களுக்கு தான் தெரியும் எங்க எங்க என்ன நடக்குதுன்னு. அவங்கள்ட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருப்பாங்களா ஒரு கட்சியில், அவங்கள்ட்ட பூத் ஏஜென்ட் சொல்லி வச்சுக்கலாம், அவங்க உங்களுக்கு தெரியும் தகவல் என்ன வருது எப்படி வருது தெரியும், அதை ஃபாலோ பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே போல இந்த இன்னொருத்தர் கேட்டாங்க இல்லையா, அதாவது என்ஆர்ஐ இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு. மொத்தம் வந்து ஒரு 22 லட்சம் பேர் தான் வந்து தமிழ்நாட்டில இருந்து அபிஷியலா வந்து வெளியில இருக்கிறவங்க, வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறவங்க. அந்த 22 லட்சம் பேருமே வந்து ஓட்டு போடலாம் வர்றது வந்து கிடையாது, எல்லா எலெக்ஷனுக்குமே வர்றது கிடையாது. அவங்க லீவு டயத்துல எலெக்ஷன் நடந்தா வருவாங்க. ரொம்ப ரேரா நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய செலவழிச்சு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பயங்கர ஆர்வத்துல 2 லட்சம் 3 லட்சம் போனாலும் பரவாயில்லன்னு துபாயில் இருக்கவங்களாம் வந்து ஓட்டு போட்டுருக்கிறத பார்த்துருக்கிறேன். அது மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. அதனால அவங்க அதை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பெர்மனெண்ட்டாக இங்கே இந்தியாவுக்கு வரும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை வந்து ரொம்ப தேவைப்படும். அந்த டயத்தில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை சொல்லி காமிச்சு அவங்க வாங்கிக்கிற வேண்டியதுதான். அந்த ஓட்டு வந்து எப்படி அவங்க தான் போடுறது இல்லைல்ல. 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாம் சேர்த்துறோம், இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஆனால் அவங்க யாரும் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு இதுக்காக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய செலவு வந்து ரொம்ப அதிகமாயிடும். இந்த ஒரு ஓட்டுக்காக வந்து இவ்வளவு செலவு பண்ணி வர்றதா அப்படின்ட்டு கண்டிப்பா எல்லாத்துக்குமே தோணதான் செய்யும். இந்த நம்ம ஓட்லயா மாறிட போகுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. உண்மையும் அதுதான். ஒரு தொகுதியில எவ்வளவு பேர் இருந்துட போறாங்க வெளிநாட்டுல செட்டில் ஆகி. ஸோ அதனால அதுல கொஞ்சம் பேர் அந்த டைம் வந்திருந்தாங்கன்னா அவங்க போட்டுக்குருவாங்க. ஆனா இந்த இதுல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா டிசம்பர் 4க்குள்ள அவங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கும் போது அவங்களால வந்து பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். இதுக்காக வந்து திரும்ப ஒரு தடவை வந்து இதுக்காகலாம் திரும்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஓட்டை இது பண்ணிட்டு போவாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஓட்டு வந்து கஷ்டம்தான். ஓகே, ஓரளவு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ப்ரோ இருக்கீங்களா? ஒரு ஆளுதான் போயிட்டாரு போல இருக்கு. முடிச்சிடலாமான்னு கேட்க வந்தா அவர் ஆளை காணோம். நீங்க இந்த கேள்வியை கேட்டு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் ஆச்சரியப்படணும். பிரகாஷ், இவர் டீ கடையார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமே சினிமாவை பத்தி. கேளுங்க. தலைவரும் அவருக்கு உலகநாயகன் இணைஞ்சு நடிக்கக்கூடிய படத்தை வந்து யாரு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? அவர் நிறைய அனாலிசிஸ் தான் பண்ணுவாரு. அவருடைய ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அவர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா நானுமே இந்த நிறைய பேர் இந்த சாய்ஸஸ் போட்டுலாம் இது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாமே வந்து கொடுத்து பிரம்மாண்டமா வந்து எடுக்கணும்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து இப்ப இருக்கிற இயக்குனர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒன் டைமென்ஷனலா தான் வந்து இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க லோகேஷ் இருக்கட்டும், நெல்சன், இந்த புது டீமும் சரி, அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன், மிஸ்கின் இவங்களும் சரி, இவங்க பேட்டர்ன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே வந்து நடிக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளான கதையில நடிச்சு பெரிய பட்ஜெட் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம இருந்த காலத்துல நடிக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ வந்து 2 பேருமே வந்து ஒரு 50 வருஷம் டிராவல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய லெவல் டைரக்டர்ஸ் ரொம்ப இது பண்ணாதான். அதாவது சொல்லப்போனா ராஜமௌலி, பிரசாந்த் நீல் இந்த மாதிரியான கேலிபர் உள்ளவங்க, எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய ஒர்க் எடுத்து பண்ணாதான் அது வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டி எப்படி இது பண்ணாலுமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன் இதை வந்து இப்ப நீங்க சங் பண்ணா இப்ப அவர்கிட்ட அந்த ஐடியாலஜி அவருடைய கிரியேட்டிவிட்டி ஏன் அவர் பண்ண ஒத்துக்கணும்? சங்கர் கேக்குறீங்களா? ஆமா. ஹலோ, ஆமா. ஆக்சுவலா ஸ்டார் அஜித் ப்ரோ உங்க இதுல இருந்து எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் மியூட் பண்ணேன். டீ கடையா ப்ரோ, இப்ப பேசுங்க. ஐயோ, அவர் பேசுறது கேக்குதான்னு தெரியலையே. பிரகாஷ், அவர் பேசுறது கேக்குதா? இல்ல கேட்கல. இல்ல, ரொம்ப எக்கோவா இருந்துச்சு, அதனால நான் மொத்தமா மியூட் பண்ணேன். அவரது இப்ப கேட்காம போயிடுச்சு. ஓகே, அதே ட்விட்டர் பக் போல இருக்கு, அதுமே கொஞ்சம் கரெக்டா வந்து. இல்ல இல்ல நான் இப்ப வெளியே வந்துட்டேன், ரூமுக்கு உள்ள இருந்து பேசினா. கேக்குதா? எக்கோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டார் அஜித் ப்ரோ உங்க இதுல தான் பிரச்சனை. நான் உங்களை ரிமூவ் பண்றேன், நீங்க போயிட்டு லிசனர் போயிட்டு வாங்க, மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுங்க. நீங்க இப்ப பேசுங்க. இப்ப அதாவது சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவுடேட்டட், ஆக்சுவலா வந்து ஐ படத்தப்பே வந்து தெரிஞ்சிருச்சு அவரோட அந்நியன். அதுக்கப்புறம் சிவாஜி ஓரளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வச்சு தப்பிச்சாலுமே வந்து நிறைய கிளிஷே, அவரால் வந்து இந்த பாட்டை தாண்டி வேற எதுவுமே வந்து சிந்திக்க முடியல. அதாவது அவரோட ஐடியாலஜியே எப்படி இருக்குன்னு, ஐடியாலஜி விட்டுருங்க சாரி, ஐடியாலஜியில் அவரோட பேட்டர்ன், படங்களோட பேட்டர்ன்ல வந்து அவர் வந்து பாடல் காட்சிகளுக்கு தான் ரொம்ப வந்து இதை செலவழிக்கிறாரு. இப்ப இந்த படம் கூட பாருங்களேன், இந்தியன் 2ல கூட தேவையில்லாம வந்து பாடல் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு பாட்டு வந்தா ஓடிடி எல்லாம் ஓட்டியோட தான் செய்யறாங்க, யாருமே வந்து பாக்குறது இல்லை. அடல்ட் கண்டென்ட் பாட்டு இருந்து யாரும் இல்லாம இருந்தாதான் மக்கள் பாக்குறாங்க. மற்ற எந்த பாட்டு எவ்வளோ இந்த பாட்டு இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது ஓட்டியோட தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்ட காலத்துலயும் இன்னும் அவர் வந்து பாட்டை தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. அது வந்து என்னன்னா அந்த அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அதாவது டி ராஜேந்தர் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல்டன் பீரியட் இருக்கும். அப்போ வந்து அவங்களோட டேஸ்ட் வந்து அங்க இருக்கிற மொத்த மாஸ் கூட்டத்தை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்ப அவங்க தான் வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. அவங்களுடைய டேஸ்ட் ஒரு படி கூட ஏறினாலும் இவங்க அப்படி கீழே டவுன் ஆயிடுவாங்க. நீங்க டி ராஜேந்தர் படமா 250 நாள் அசால்ட்டா ஓடிட்டு இருக்கோம். அவரு இதே போல பாட்டுக்கு செட்டு போட்டு எடுத்து பார்த்துட்டு இருப்பார், மக்கள் வாய் புலந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 87 89 ஆன உடனே என்னடா இதவே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மக்கள் நினைச்சாங்க. அடுத்து வந்த எல்லா படமே அவருக்கு வந்து ஃபெயிலியர் தான். எங்க வீட்டு வேலைன்னு ஒரு படம் தான், அது மட்டும்தான் சிம்பு இதெல்லாம் குதிரத்தில் அடிச்சு ஓடிச்சு. மற்ற எல்லா படமுமே வந்து ஃபெயிலியர் தான். என்னன்னா மக்களுடைய ரசனை வந்து அவங்களுடைய பீக் ரசனையை விட, அதாவது அந்த டைரக்டருடைய இதை விட கொஞ்சம் கூட்டிட்டாலுமே அவர் வந்து போயிடுவார். அதாவது அவுடேட்டட்னு நம்ம சொல்றது. இப்ப சங்கரும் அது மாதிரிதான், அவர் வைக்கிற சீன்ஸா இருக்கட்டும், அவர் வைக்கிற பாட்டுதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து என்னடா திரும்ப இதையே தானடா இவன் செய்யறான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை தான் கொடுக்குதே தவிர, அந்த பார்க்கும்போது அந்த ஒரு அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து வர்றதில்ல. அந்த வாவ் ஃபேக்டர் வந்து ஒரு 4-5 இடத்துலயாவது ஒரு படத்துல இருந்தா தான் எல்லா அந்த படத்தை வந்து ரசிப்பாங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கணும், இது இருக்கணும். அந்த மொமெண்ட் கொடுக்குற சக்தியை வந்து அவர் வந்து இழந்துட்டார். அந்த ஜெனரேட் பண்ணி கொண்டு வர்ற ஒரு இந்தியன்ல ஒரு இது கொண்டு வந்ததாகட்டும், ஒரு முதல்வன்ல அந்த ஒரு இன்டர்வியூ சீன் வச்சதாகட்டும், அந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியோ இது எல்லாமே அவர்கிட்ட போயிடுச்சு. மோரோவர் அவர் வந்து 93ல வந்தாரு, 32 வருஷம் ஆயிடுச்சு. இதே ஒரு பெரிய ஜேர்னி தான். இவ்வளோ வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறதே ஒரு இதுதான். ஏன்னா டைரக்ஷன் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப படிக்கணும், ரொம்ப சிந்திக்கணும், நிறைய இது பண்ணணும். ஆனால் அவர் வந்து அந்த ஜென்டில்மேன் பேட்டர்ன் வந்து இன்னி வரைக்கும் விடலை. அப்போ வந்து அப்ப அவர் காட்டின உலகம் வந்து நம்ம அது வரைக்கும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த உலகத்தை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் போய் ஜென்டில்மேனுக்கு கூட்டமா போய் நின்னாங்க. ரஜினியே சொன்னார் 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் வராது அப்படின்னு சொன்னாரு அந்த படம் பார்த்துட்டு. அதுக்கடுத்து காதலன் வந்தது. காதலன் வந்தப்பையும் வந்து அது இருந்த பாட்டு, டான்ஸ் எல்லாமே வந்து அது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாரும் போய் இது பண்ணாங்க. இந்தியன்ல மேக்கப்பு இது எல்லாம் ஆக்டிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸே பார்த்தீங்கன்னா அது வந்து அவரோட கெரியர் கிராஃப்ல டவுன் தான்.
இந்த படங்களை பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்புல அந்த படம் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்னடா திரும்ப இவர் வந்து டைனோசரை கூட்டிட்டு வந்து இது பண்ணிருக்காரு, வித்த காமிக்கிறாரு அப்படின்னு தான் வந்து பேசினாங்க. அது ஒரு வெற்றி படம் தான். ஆனா இந்த மொதல் 3 படத்துக்கு இணையான வெற்றிலாம் அது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் முதல்வன்ல திரும்ப நல்லா உட்கார்ந்து எடுத்தாரு, நல்லா வந்து போச்சு. அதுக்கடுத்து வந்து அந்நியன் போகும்போதுமே அதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் அதுலயே இந்த டயத்துலலாம் அந்த படம் வந்து கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. அந்த டயத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒத்துக்கிட்டாங்க மக்கள். ஆனா இனிமேல்லாம் வந்து அவருடைய இது வந்து அவருடைய தாட் ப்ராசஸும் சரி எதுவுமே வந்து இப்போதைய இருக்கிற ஜெனரேஷனை விட கம்மியா இருக்கு. அவருடைய இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த அந்த கம்மியா இருக்கும் பொழுது அதை யாருக்குமே வந்து பிடிக்காது. இவங்க 2 பேரையும் வச்செல்லாம் பண்ணும் பொழுது இருக்கிற எதிர்பார்ப்புக்கு அது ரொம்ப ரொம்ப மொக்கையா போயிடும். வந்து பார்த்தாங்கன்னா எல்லாரும் டென்ஷன் தான் ஆவாங்க. அதனால சங்கர் வந்து எனக்கு வந்து அவ்வளவு பிடித்தம் இல்லை சங்கர் இது. ஏன்னா பிடித்தம் இல்லைன்னா அந்த காலத்துல பார்த்தோம். பட் இப்போ வந்து மக்கள் எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து எவால்வ் ஆகலை, அவ்வளவுதான். சரி, ஓகே. அவர் கேட்டவர் வந்துட்டு எக்கோ அடிக்கிறதுனால லிசனர் போயிட்டாரு. ஓகே சார், ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். நாளைக்கு வந்து பேசுவோம். எவ்வளவு பேச நீங்க முடிக்கிறோம்? 10 ஆயிடுச்சு. ஓகே 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 பர்னி, ஓகே தேங்க்ஸ். குமார் என் பண்ண சொல்லுங்க. பாய். மெசேஜ் பண்ணியிருக்கேன், இருங்க.